இன்னைக்கு 70,000 பணி காலி பணியிடம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அனைத்து பிரிவு அலுவலகத்திலையும் இந்த கேங்மேன் தொழிலாளியுடைய பணி இல்லாமல் ஒப்பந்த தொழில் என்பது சாத்தியமே இல்லை. இந்த 14/3/2026 ஒப்பந்தத்துல உங்களோட வந்துகிட்டே இருக்கும், அங்கெல்லாம் போராட்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 2019 கேங்மேன் ஊழியருக்காக முத்தரப்பு ஒப்பந்தத்தை அமல்படுத்த கோரி செங்கொடியின் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 12 மண்டலங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 12 மண்டலங்களிலும் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு கேங்மேன் ஊழியர்களை கள உதவியாளராக மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று காலை முதல் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேங்மேன் பணியாளர்கள் 9613 ஊழியர்களை வேலைக்கு எடுத்ததனுடைய நோக்கம் என்பது விரிவாக்க பணிகளில் பயன்படுத்த வேண்டும், மின்சாரம் இல்லாத இடங்களில் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அவர்களை பணிக்கு எடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு மின்சாரம் இல்லாத இடங்களில் பயன்படுத்தக்கூடிய ஊழியர்களை மின்சாரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பயன்படுத்தியதன் விளைவாக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மின்சார ஊழியர்கள், கேங்மேன் ஊழியர்கள் விபத்துக்குள்ளாகி தன்னுடைய உயிரை மின்சார வாரியத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களோடு மட்டும் இல்லாமல் இந்த மின்சாரம் பாய்ந்து விபத்து ஏற்பட்டதன் காலமாக கையிழந்து காலிழந்து இருக்கக்கூடிய ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஊழியர்கள் இப்படியான சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக மின்சார வாரியத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த ஊழியர்களை மின்சாரம் இல்லாத இடங்களில் பயன்படுத்துவதற்கு மாறாக மின்சாரம் பாய்கிற பகுதிகளில் பயன்படுத்தியதின் நோக்கம் மின்சார வாரியத்திற்கு உணர்த்தி அவர்களை கள உதவியாளராக மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தோம். மின்சார வாரியம் தொடர்ந்து மறுத்து வந்த சூழலில் இப்போ சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தில் கள உதவியாளராக கேங்மேன் ஊழியர்களை மாற்றுவது என்ற நோக்கத்தோடு 4ஆம் நிலை பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றதின் காரணமாக ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தை அமுல்படுத்த வேண்டி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மண்டல பொறியாளர் அலுவலகம் முன்னாலே இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடக்கிறது. தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் என்று ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தொழிலாளர்களுக்கு பொறுத்தவரையில் ஆட்சிதான் மாறியிருக்கிறது தவிர எங்களுடைய கோரிக்கைகள் எந்த வகையிலும் அரசு கேட்கவில்லை, அதற்கான நிவாரணத்தை வழங்கவில்லை, காட்சிகள் மாறவில்லை என்பதை பதிவு செய்கிறோம். புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசு கேங்மேன் ஊழியர்களை கள உதவியாளராக மாற்ற வேண்டும், இது ஏற்கனவே ஒப்பந்த சரத்தில் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு காஞ்சிபுரம் சென்னை மண்டலத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இன்றைக்கு நடத்தி கொண்டு வருகிறது.